என்ன ரேட்டு சொன்னாங்க? 17 கேட்டாங்க, 14க்கு முடியும். என்ன ரகம் ஆடு இது? இது கொடியாடு. கொடியாடு வரத்து வரத்து அதிகமாக இருக்குது. வரத்து எல்லாமே இருக்கு. கடா குட்டினா அப்படி வரது எப்படி வந்துருக்கு? கடா குட்டி நிறைய வந்துருக்கு. ரேட்டு சௌரியமாக இருக்கா எப்படி? பரவாயில்லாமல் இருக்கு. எனக்கு விற்கப்படும். ஆமாம், பரவாயில்ல. என்ன ரேட்டு முடிஞ்சு குட்டி? குட்டி என்ன ரேட்டு முடிஞ்சு? குட்டி 3500. 3200. ஆமாம். தூரந்து வரீங்க? ஆமாம், கிரியமால்புரம். குட்டி வரத்து நிறைய வந்திருக்கா? குட்டி நிறைய கிடக்கணும் உள்ள ஜம்பி குட்டி நல்லா இருக்கும். குட்டி கடா குட்டி வந்திருக்கா? தர குட்டி கிடக்கு எல்லா குட்டியும் நல்லா. சீசனுக்கு இப்போ வியாபாரம் பரவாயில்லையா, கூட இருக்கா குறையா இருக்கா? சீசனுக்கு மாதிரி தான் எப்போதும் மாதிரி தான் இருக்குது. என்ன ரகம்னா இது? என்ன ரகம் ஆடு இது? இது கொடி கிராஸ் தான். கொடி கிராஸ். இப்போ வரது இது அதிகமாக வந்திருக்கா? கொடி வரது கம்மி தான். என்ன ரேட்டு சொன்னாங்க? இது 27 ரூபா சொன்னாங்க, 22 ரூபா. உங்களுக்கு எந்த ஊர்? பார்த்துட்டேன். இந்த ஆடு எப்படி சௌரியா இருக்கா ரேட்டு? நெய்க்கு பரவாயில்ல. நெய்க்கு பரவாயில்ல. எது குட்டி அதிகமாக வந்திருக்கு? இது செங்குட்டி அதிகமாக. செங்குட்டி அதிகமாக வந்திருக்கு. பக்ரீத் வியாபாரம் நடக்கும்? பக்ரீத் வியாபாரம் கிடையாது. கோயில் பண்ணுங்க. என்ன ரேட்டுன்னு என்ன ரேட்டு சொன்னாங்க? 45 ரூபா சொன்னாங்க. முடிஞ்சது 37. வரத்து எது அதிகமாக வந்திருக்கு? வரத்து நீங்கள் அதிகம் தான். விலை அதிகம். வெள்ளாடு தான் அதிகம். செம்மேடு காரக்குட்டி தான் நிறைய வந்துருக்கு. ஆடு காரக்குட்டி கம்மி. சேர் மாதிரி கோயிலுக்கு தான். ரேட்டு அதிகம் தான். ஆமாம். என்ன ரேட்டு சொன்னாங்க? ஒன்று 45 ரூபா சொன்னாங்க. 37. என்ன ரேட்டு முடிஞ்சது? 1000 ரூபா சொல்லிட்டுருக்கோம். 6 ரூபா. ஆமாம். ஏன் இப்போ பக்கத்து வியாபாரம் சீசன் டைம் தானே? ஆமாம். 4 ரூபாய்க்கு கேட்காங்க. கேள்வி எவ்வளோ கேட்டாங்க? 4 ரூபாய்க்கு கேட்காங்க. இப்போ எப்படி சந்தையில் என்ன குட்டி அதிகமாக வந்திருக்கு? இன்னைக்கு செங்குட்டி நேரத்தில் இந்த பங்குனி உத்திரது வருதுல்ல, அதனால கோயில் கோட்டைனால அதிகமாக வந்துருக்கு. அதிகமாக வந்திருக்கு. ஆமாம். வாங்கி வைப்பீங்களா? நாங்கள் வாங்கி விற்போம். இப்போ ரேட்டு கருக்குட்டி வந்திருக்கா? நிறைய கருப்புக்குட்டி நிறையா வந்திருக்கு. உங்களுக்கு எந்த ஊர்? என்ன செல்ல பிள்ளையா இருக்கும். இது என்ன ரேட்டு சொன்னாங்க? இது 6 ரூபாய் சொல்லிட்டு இருக்கோம். 6 ரூபா சொல்லுங்க. இப்போ என்ன கேள்வி என்ன ரேட்டில் நிற்குது? 4 ரூபாய்க்கு கேட்காங்க. 4 ரூபாய்க்கு கேட்காங்க. 4 ரூபாய்க்கு. அவங்க 20 ரூபா 14,500க்கு முடிச்சிருக்கேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? வீரவனூர். கோயிலுக்கா இல்லை, வளர்ப்புக்கண்ணே. வளர்த்து ஒரு 4 மாதம் கழிச்சு விற்கி. ஆமாம். விற்கும்போது என்ன ரேட்டு போகும்? முக்கியமாக என்ன ஒரு 25 கிராம் விற்கும். ஆமாம். ஆடு வளர்க்க லாபமா எப்படி? லாபம் தான். ஆமாம். எத்தனை ஆடு வளர்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் வளர்த்தோம், அடுத்து விற்றுட்டோம். இப்போ அடுத்து இன்னும் 2 கிடக்கு. இது கூட 2 நாள். வீரனூரா? வீரவனூர்ண்ணே. ஆமாம் ஆமாம். இறப்பம் அவுத்திக்கிற கடல புண்ணாக்கு, இது சிறுபயிர் தூசி அந்த மாதிரி. நல்லா கொஞ்சம் நல்லா குட்டியில் கொழுப்பு வைக்கும், நல்லா உடம்பு வைக்கும். ஆமாம் ஆமாம். பார்த்த இடத்துலேருந்து 1 கிலோ கூட தான் இருக்கும். என்ன ரேட்டு சொன்னாங்க? 5 ரூபா. 5 ரூபா சொன்னாங்க. வரத்து எது அதிகமாக வந்திருக்கு நம்ம இதில்? ரேட்டு சௌரியமாக இருக்கா எப்படி? பரவாயில்ல, ஓரளவு சுமாரா. ஆடு வளர்க்கீங்களா? ஆடு வளர்த்தா லாபமா? நல்ல லாபம். கஷ்டப்படணும். பட்டால் ஆகும். இப்போ அது வளர்க்க 6 மாதம் ஒரு குட்டி ஈனிட்னா மாதம் 1000 ரூபா கிடக்கும். 6 மாதம்னா 6000. ஒரு குட்டி போட்ட 4 இது கிடச்சி மாதம் 1000 ரூபா ஒரு மாதம். மாதம் 1000 ரூபா. 10 ஆடு வளர்த்தாலும் 10,000 இருக்கு. ஆட்டில் வந்து அப்படி மாதம் 1000 ரூபா இருக்கு. ஒரு ஆடு ஈனிட்னா அந்த குட்டிக்கு 6 மாதம் வந்து 6000 கேரட்டே அப்படிதான் வித்து இருக்கும். கிடைக்கும். கஷ்டப்படணும். லாபம் இருக்கு. சுய தொழில் தானே. பெண்களும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அதில் கொஞ்சம் அனுபவம் தான் தேவை. அனுபவம்னா எப்படி? நம்ம என்ன தீனினா வைக்கலாம்? அதுக்கு இலைகள் இந்த குழம்பு தட்டு போட்டு தண்ணி வைக்கலாம். இந்த கருவக்காய் பழம் இலைகளுக்கு மேயும் பத்தி கொண்டு போய் ராத்திரம்.